கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே ஆ கர்ணனை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து பாடி இருக்கிறார். நாடி சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடி சிவந்தது ஞானிய நெஞ்சும் தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே. தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே. ஆ மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார் மற்றவர் எடுத்துக் கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான் மற்றவர் எடுத்துக் கொள்வார். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் கொடுத்தவன் கர்ண வீரன். வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்க வாழ்க. ஆ இவ்வளவும் கர்ணனை பற்றி கண்ணதாசன் எழுதிய பாடல். யாருமே கை தட்ட மாட்டேன்றீங்க, சரியா பண்ணலையோ? சில பேர் கொடுக்கணும்னு நினைப்பான், ஆனா கொடுக்கும் போது கொடுக்கணும்னு நினைச்சது வேற மாதிரி இருக்கும், கொடுக்கிறப்ப வேற மாதிரி. காசியில போனப்போ நம்ம தமிழ்நாட்டு ஆள் ஒருத்தர் என்ன இருக்கிறாரு, அங்க குளிக்கும் போது ஸ்லிப் ஆயிட்டு தண்ணீர் அடிச்சுன்னு போனார். அந்த டூர்ல போன ஒரு தமிழ்நாட்டு இளைஞர் பக்கத்து ஊருக்காரன்னு வச்சுக்கோமே, அவன் என்ன பண்ணா உடனே அவரை பிடிச்சி காப்பாற்றி கரையேற்றிட்டான். அவரு அந்த டூர் முடிஞ்சு அந்த பஸ்ல ரயில் வரும்போது சொல்றாரு, நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், கண்டிப்பா ஒரு சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லும் போது அவனும் வரேன்னா வந்தவனுக்கு விருப்பம் போட்டாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு. போகும்போது அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பணும். ஏன்னா உயிரையே காப்பாற்றிருக்காரு. அன்னைக்கு கங்கையில போயிருந்தா கங்கா மோட்சமாக இருக்குமே. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன், என்னோட கோடிக்கணக்கான சொத்தை நான் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு அவன் தானே என் உயிரை காப்பாற்றணும். அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா நான் கெட்டா போயிடும் அப்படின்னு இந்த பெரிய மனுஷன் நினைச்சாரு. 1000 ரூபாய் கொடுக்கலான்னு பீரோவை திறந்தாரு. 1000 ரூபாய் கொடுக்கணுமா, நல்லதான் வயிறார சாப்பாடு போட்டோம், ஒரு 500 கொடுத்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணாரு, 500 ஒரே நோட்டா தரலாமா 100 ரூபாய் நோட்டா தரலாமா 100 ரூபாய் எடுத்து எண்ண ஆரம்பிச்சார். 500 ரூபாய் எதுக்கு, 100 ரூபாய் கொடுத்தா போதாதா, பஸ் ஃபேருக்கு வந்து போதுமே அப்படின்னு நினைச்சாரு. அப்புறம் பஸ் ஃபேர் என்ன 100 ரூபாயா இருக்கும், 50 ரூபாய் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காதுன்னு சொல்லி அந்த 50 ரூபாய் நோட்டை 2ஆ மடிச்சு 4ஆ மடிச்சு 8ஆ மடிச்சு அதை கொண்டு வந்து, தம்பி இதை நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும்னு கேட்டாரு. அவன் என்ன பண்ணான், உதவிக்கெல்லாம் நான் வந்து பலனை நான் எதிர்பார்க்கறது இல்லைங்க, நான் காசுக்காகவா உங்களை காப்பாத்தினேன், ஏதோ நீங்க காட்ட அன்புக்காக உங்க வீட்டுக்கு வந்த வயிறார சாப்பிட்டேன், அது போது எனக்கு காசு வேண்டாம போயிட்டாங்க. கொடுக்கிற குணம் எல்லாருக்குமே வராது. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நடையும் தயையும் கொடையும் பிறவி குணம். அது பிறக்கும் போதே கூட வர்ற குணம், அது கற்றுக் கொடுத்தாலாம் வராது, கற்றுக் கொடுத்தாலாம் வர்றாது. அதனால இன்னைக்கு எங்க மனைவிக்கு போன அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தியடிகள் பிறந்த நாள்ல இப்போ சென்னை
மியாட் மருத்துவமனையில் 2 முழங்காலுக்கு ஆபரேஷன் நடந்தது. என்ன பண்ணாங்க தெரியுமா? 5 யூனிட் ரத்தம் உங்க ஆளுங்க கொடுக்கணும், ஏன்னா இதுக்கு நாங்க அத்தனை ஏற்க போறோம். நான் என்ன பண்ணுவேன்? எங்க பையன் ஒண்ணு கொடுத்துட்டான், நான் கொடுக்கலன்னா 70 வயசு மேல எல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வேற யார்கிட்ட கேட்கறது? அடி போன பழையனூர் அன்பு சார், எனக்கு பாட்டில் 4 யூனிட் பாட்டில் ரத்தம் வேணும், அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். காந்தியடிகள் பிறந்த நாளாச்சே, இன்னைக்கு விடுமுறையாச்சே, எல்லாரும் ஆபீஸ்ல இருக்க மாட்டாங்களே, நான் இருந்தாலும் முயற்சி பண்றேன்னு சொல்லி என்ன செஞ்சா தெரியுமா? மறுநாள் 2 பேர் அனுப்பிச்சு வச்சுட்டேன். 2 பேரும் வந்து எனக்காக காத்துட்டு இருக்குதுங்க அந்த குழந்தைங்க. அவங்க கிட்ட நான் எதை வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க. சார், எங்களுக்கு வந்து அன்பு சார் போன் பண்ணாரு, நீங்க அந்த குரூப்பு நீங்க போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு போறாங்க. வாங்க, என்னோட காஃபியா சாப்பிடலாம், ஒத்துக்கவே இல்லையே. அப்ப அந்த அளவுக்கு கர்ணன் எப்படி ரத்தத்தை தானமாக சென்று தாரை வார்த்து தன்னுடைய புண்ணியத்தை தானமாக கொடுத்தானோ, அதே போல எண்ணற்ற இளைஞர்கள் ரத்த தானம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அன்பு பிறந்த இந்த பழையனோரை நான் பெரிதும் மதிக்கிறேன், போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இப்போது இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்கிற தம்பிக்கு நீடித்த ஆயுளை ஆண்டவன் வழங்க வேண்டும் என்று கேட்டேன். விளையாட்டினால் வந்த விபரீதத்தால் பிறந்த பிள்ளை கர்ணன். விளையாட்டு எதில் வேண்டும் எதில் கூடாது என்பதை நமக்கு வாழ்க்கையிலே சொல்லித் தருகிறது மகாபாரதம். விளையாட்டு வினையாகிவிடும், விளையாட்டாக எதுவுமே செய்யாதீர்கள், பயப்பட வேண்டியதற்கு பயப்பட வேண்டும். இப்ப கரண்ட் கம்பியில கையை வைக்கணும்னா கிளவுஸ் போட்டு தானே கை வைக்கணும். கொதிக்கிற பாலை தூக்கணும்னா ஒரு கரித்துணி பிடிச்சுன்னு தானே தூக்கணும். சிலவற்றுக்கெல்லாம் பயப்பட்டுதான் ஆகணும். நான் வீரன், நான் சூரன்னு சொல்லிட்டு போனா என்ன ஆகும்? ஆபத்து தான். அந்த குந்தி விளையாட்டாக செய்ய போய் அந்த துர்வாச முனிவர் அவளுக்கு சொல்லித்தந்த ஒரு மந்திரத்தை, எந்த தெய்வத்தை நீ மனதிலே நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாயோ அந்த தெய்வத்தினுடைய பரிபூரண அருளால் அந்த தெய்வத்தினுடைய சகல அம்சமும் பொருந்திய ஒரு பிள்ளை உனக்கு மகனாக பிறப்பார் என்று அந்த துர்வாச முனிவர் சொல்லிவிட்டு போனார். ஏன்? பிற்காலத்தில் உடைய கணவன் கிந்தம முனிவன் என்கிற ஒரு முனிவன் மான் வடிவம் கொண்டு இன்பம் துய்க்கின்ற நேரத்தில் அதன் மீது அம்பு போடுவான். என்னுடைய மனைவியோடு நான் இன்பம் துய்க்கின்ற நேரத்திலே நீ வந்து அம்பு போட்டு எங்களை கொன்றாயே பாவி பாண்டு, நீ இதே போல உன் மனைவியோடு இன்பம் துய்க்கின்ற நேரத்தில் உன் உயிர் உன்னை விட்டு பிரியும் போ. அந்த சாபம் வருவதை அந்த துர்வாச முனிவர் அன்றே கணித்து விட்டார். என்று குந்தி தேவி திருமணமாகாமல் புத்திபோஜனுடைய அரண்மனையில் வளர்ந்து வருகிற காலத்திலேயே அவர் கணித்து விட்டு நாம் சொல்லுகிற இந்த மந்திரத்தால் தான் பஞ்சபாண்டவர்கள் ஒரு காலத்தில் பிறக்க போகிறார்கள் என்பதை அறிந்த அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு போனார். ஆனா அதை சோதித்து பார்க்கலாம், அதை சோதித்து பார்க்கலாம். சூரிய தேவனை நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரித்தார். சூரிய தேவனுடைய அருளால் கர்ணன் பிறந்து விட்டான். ஆனால் அவன் பிறந்து விட்டான். அந்த குழந்தை என்ன செய்வது? திருமணம் ஆகாமலே குழந்தை பெற்றுவிட்டால் தாய் தந்தையருக்கு அவப்பெயர் அல்லவா? எந்த காலமாக இருந்தால் ஒரு புதரிலே போட்டுவிட்டு போயிருப்பாள், இந்த காலமாக இருந்தால் ஒரு குப்பை தொட்டியிலே போட்டுவிட்டு போயிருப்பாள், இந்த காலமாக இருந்தால் ஒரு ஆட்டோவிலே வந்து பொதுமக்கள் கூடுகிற ஒரு இடத்துல யாரும் பார்க்காத நேரத்தில் கீழே போட்டுவிட்டு போய்விட்டு இருப்பாள். ஆனால் குந்தி தேவி ஒரு அழகான பெட்டியிலே தன்னுடைய அணி மணி நகை நட்டு எல்லாத்தையும் போட்டு அந்த குழந்தையை வச்சு கங்கை ஆற்றிலே போகும்படி விட்டு விட்டாள். தாய் தந்தை செய்கிற பாவம் பிள்ளைகளை தாக்கும் என்பதற்கு மகாபாரதம் ஒரு எடுத்துக்காட்டு. நீ விளையாட்டாக செய்த பாவம் காலமெல்லாம் உன் பிள்ளை, தாய் தகப்பன் யார் என்றே தெரியாத அனாதை, இவன் என்ன குலம் என்ன கோத்திரம், அர்ஜுனனோடு இவன் சரிக்கு சமமாக போரிட முடியாது என்று சொல்லி போர்க்கந்த அரங்கேற்ற வேளையிலே அனைவராலும் கேவலப்படுத்தப்பட்ட போது துரியோதனன் கொடுத்த அந்த ஆதரவினால் தானே அவன் அங்க தேசத்தினுடைய அரசனாக ஆகிறான். அந்த நன்றி கடன், அந்த நன்றி கடன் இன்னைக்கு எல்லாருமே நன்றியை மறந்து போகிறார். இன்னைக்கு யாருமே நன்றியை நினைத்து பார்ப்பதில்லை. தாய் தந்தைக்கே பிள்ளை நன்றி உள்ளவனாக இல்லை. யாருங்க பேசிட்டே இருக்கிறது?
நன்றி மறந்தவனுக்கு என்ன தண்டனை என்று யாராலும் சொல்லவே முடியாது. நம்முடைய பழம்பாடல் ஒன்று சொல்லுகிறது, பசுவின் காம்பை அறுத்தவனுக்கு கூட அந்த பாவத்திலே இருந்து விடுதலை உண்டாம். பசுவின் மடியிலே இருக்கிறதே 4 காம்புகள், அந்த காம்புகளை அறுத்தவனுக்கு கூட அந்த பாவத்திலே இருந்து பரிகாரம் உண்டு. நல்ல குலத்திலே பிறந்து உயர்ந்த குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கற்பரசியினுடைய வயிற்றிலே இருக்கிற கர்ப்பத்தை கலைக்கின்றவனுக்கு கூட பரிகாரத்துக்கு மருந்து உண்டு. தாய் தந்தையருக்கு சோறு போடாமல் நடுவீதியிலே விட்டவனுக்கு கூட அதிலிருந்து தப்ப பரிகாரம் உண்டு. ஆண்மலை அறுத்த அரணிலோர்க்கும் மான்களில் மகளிர் கருச்சிதை தோற்கும் குறவர் தப்பிய கொடுமையோர்க்கும் வடுவாய் மருங்கில் கடுவாயும் உள ஒருவர் செய்தி கொன்றோர்க்கும் உய்தி இல்லைன்னு அறம் பாடிற்றே ஆகிடை கனவு. புறநானூறு என்ன சொல்லுகிறார்? பசுவின் மணியை அடித்தவனுக்கும் பரிகாரம் உண்டு, தாய் தந்தைக்கு சோறு போடாமல் விட்டவனுக்கு பரிகாரம் உண்டு, கற்பரசியுடைய கர்ப்பத்தை கலைத்தவனுக்கும் பரிகாரம் உண்டு. ஆனால் ஒருவன் செய்த நன்றியை கொன்றவனுக்கு மாத்திரம் பரிகாரமே இல்லை என்று திருக்குறள் சொல்லுகிறது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. சேடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கண்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்கால் என்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்படி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா, வஞ்சகன் கண்ணனடா. தெரியுமா அந்த 2 இடம் என்னன்னு? அதை சொல்றதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்க. நீங்க எங்களை கேள்வி கேட்டா எப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கண்ண பரமாத்மா பாரதத்திலே கண்ணீர் சிந்திய இடங்கள் 2. ஒன்று, தன்னுடைய அன்பு தங்கை சுபத்ரா தேவியினுடைய திருமணி வயிற்றிலே உதித்த அந்த அபிமன்யு அநியாயமாக கொல்லப்பட்ட போது கண்ணீர் சிந்துகிறார் கண்ணபெருமான். 2வதாக எப்போது என்று கேட்டால், தாய் செய்த பாவத்தால், தாய் செய்த விளையாட்டினால் விளைந்த விபரீதத்தால், யார் இவனுடைய தாய் தந்தை யார், இவனுடைய குலம் என்ன என்று ஊர் உலகம் அனைத்தும் இவனை இழித்தும் படித்தும் பேசுகின்ற அளவுக்கு இந்த கர்ணன் ஆளானான். என்றாலும் தானம் தந்து 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 புண்ணியத்தை சேமித்தான். ஆனால் அந்த புண்ணியத்தை நான் இப்போது தானம் வாங்கிக் கொண்டு இவனுடைய உயிர் போவதற்கு நான் அல்லவா காரணமாக இருக்கிறேன் என்று கண்ண பெருமான் விஸ்வரூப தரிசனம் காட்டுகிற போது கண்ணீர் சிந்துகிறார். இது 2வது இடம். 2 இடத்துல தான் கண்ணன். அவர் 3 இடத்துல விஸ்வரூபம் காட்டுறார். 1 துரியோதனுடைய அவையில், 2வது கீதோபதேசம் அர்ஜுனனுக்கு, 3வது கர்ணனுக்கு அருள் புரிகிற போது. மற்ற 2லும் ஒன்று துரியோதனனுக்கு தான் யார் என்பதை அறிவுறுத்துவதற்காக, அவன் மண்டையில் ஏற செய்வதற்காக காட்டியது முதல் விஸ்வரூபம். துரியோதனன் தன்னை கண்டு அஞ்ச வேண்டும் என்பதற்காக அச்சுறுத்துவதற்காக எடுத்தது 2வது விஸ்வரூபம். ஆனால் கர்ணன் கேட்காமலேயே அவனுக்கு தானாக முன்வந்து தந்த விஸ்வரூப தரிசனம் 3வது விஸ்வரூப தரிசனம். ஆகவே கர்ணன் என்ன சொல்லுகிறார்? நான் என் செஞ்சோற்று கடனுக்காக எனக்கு துரியோதனனுக்காக உயிர் கழித்தேன், என் நல்வினை பயனாகிய அந்த புண்ணியத்தை எல்லாம் உனக்கு தானமாக தந்தேன், உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தையும் கண்டேன், உன் அழகான மணிவயிர தோள்களாக என்னை கட்டி தழுவவும் பெற்றேன்.
இந்த பேற்றை இந்த மண்ணுலகில் வாழ்ந்தவர்கள் யார் பெற்றார்கள் கண்ணா என்று சொல்லுகிறானே, அந்த அளவுக்கு கண்ணனுடைய பாத்திரம் மிக உயர்வாக விளங்குவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அவனுடைய கொடை. குலங்களிலேயே மிக எளிந்த குலம் வேடர் குலம். யார் சொல்லுவது? புறநானூற்றிலே நக்கீரர் சொல்லுகிறார். தென்கடல் வளாகம் புதுமையின்றி வெண்குடை நடத்திய ஒருமையோர்க்கும் அரசன், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் வேடன். அரசனாக இருந்தாலும் சரி வேடனாக இருந்தாலும் சரி, 9 நாழி உடுப்பவை 2 பிறவும் எல்லாம் ஓருக்குமே செல்வத்து பயனை ஈதல் துய்ப்பேனே தப்புன பலவே. இது புறநானூற்று பாட்டு. அரசனாக இருந்தாலும் வேடனாக இருந்தாலும் மேலாடு கீழாடு 2 ஆடு தானே, 9 நாழி அரிசி சோறு தானே. எனவே பணம் வச்சிருக்கிறவெல்லாம் என்ன செய்யணும்? தன்னுடைய போதுமான அளவுக்கு மேலே இருப்பதையெல்லாம் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும். அதுதாங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சேர்த்து வைக்கிற நிஜமான சொத்து. வள்ளுவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ ஏழையுடைய வயிறை நீ நிரப்பு, அதுதான்டா பர்மனன்ட் பேங்க். அந்த பேங்க்ல நீ செய்கிற டெபாசிட்டை எவனாலையும் காலி பண்ணவே முடியாது. எவனாலும் சைபர் கிரைம்ல அதை திருடவும் முடியாது. அது வட்டிக்கு மேல வட்டி போடும், குட்டிக்கு மேல குட்டி போடும். அதனால ஒரு சந்ததியே வாழும். தர்மம் தலை காக்கணும் தெரியாமல சொன்னாங்க. ஆகவே செல்வத்தை மற்றவருக்கு கொடுங்க, குரு பக்தியோட இருங்க, தாய் தந்தையரை மதிங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த உலகத்துல நல்லவனா மட்டும் இருக்கிறாங்க. யார் சொல்றது? மகாபாரதம் சொல்லுது. அன்பு பார்க்கிறார், நல்லவனா இருக்க கூடாதுன்னு எந்த மகாபாரதத்திலயா சொல்லி இருக்குது? மகாபாரதம் நல்லவனா இருந்தா நீ தர்மன மாதிரி தான் படுவ. ஆளாளுக்கு உதைப்பான், ஆளாளுக்கு உதைப்பான். நீ தர்மர மாதிரி நல்லவனாகவும் இருக்கக்கூடாது, ராமபிரானை போலவும் நல்லவனாக இருக்கவும் கூடாது, கிருஷ்ண பரமாத்மாவை போல வல்லவனாகவும் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த உலகத்துல வாழ முடியும். இல்லையா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். ஆமா, வல்லவனுக்கு வல்லவனாக இருக்க வேண்டும். ராமன் நல்லவனாக இருந்தனால்தான் கைகை காட்டுக்கு வரேன். தர்மம் ரொம்ப நல்லவனா இருந்ததுனால்தான் சூதாட வச்சா. ஆனா இதே தர்மபுத்திரர் கொஞ்சம் மூளை வேலை செஞ்சிருந்தா என்ன தெரியுமா துரியோதனகிட்ட சொல்லியிருக்கணும்? ஏண்டா நீ உங்க மாமா தாயம் உருட்டுவார், நீ பந்தயம் கட்டுறன்னு சொல்றியே, என்னடா நியாயம்? ஒருவனாட படையும் ஒருவன் வைப்பதுண்டோ என்று நீ கேட்ட. அதுக்கு இது போயிட்டு என்ன, நானு பந்தயம் கட்டுற எங்க மாமா என் சார்பில் காய்கறி விட்டுவார், அது போய் ஆடுறீங்க அழுகுஞ்சு மாதிரி அப்படின்னு பேசணுன்னே தர்மத்துக்கு சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவனே கொஞ்சம் கெட்டிக்காரனா இருந்திருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? அப்படின்னா நான் பந்தயம் கட்டுறேன், எனக்கு பதிலாக கிருஷ்ண பரமாத்மா காய் உருட்டுவார்னு நீ சொல்லி கிருஷ்ணனை கூப்பிட்டு இருந்தா ஜெகன் ஜெயிச்சிருப்பானா? கிருஷ்ண பரமாத்மா சொல்ற என்னெல்லாம் போட்டிருப்பானா? போட்டு போக முடியாது. தர்மம் ஜெயித்திருப்பா. ஏன்? அவர் நல்லவரா மட்டும் இருந்தாரே தவிர வல்லவராக இருக்கவில்லை. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா வல்லவராகவும் இருந்தார். நீங்க கூட நல்லவனுக்கு நல்லவனாய் இருங்க, வல்லவனுக்கு வல்லவனாய் இருங்க. மரணத்தின் தன்மை சொல்வேன், மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய், காண்டீபம் நழுவ விட்டாய். மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன்
சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாற்றினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்கு வாழ்க பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இருக்கின்ற கடல் போன்ற கருத்துகளில் நான் ஒரு கையளவு தண்ணீரைத்தான் முகந்து உங்களிடையே பரிமாறி இருக்கிறேன். வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பலவற்றை சொல்லுவேன் என்று தெரிவித்துக் கொண்டு திரௌபதி அம்மனுடைய இந்த குடமுழுக்கு விழாவிலே அடியேனும் இந்த இடத்திலே பங்கு பெற்று மகாபாரதத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன உதவக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை தனக்கு கிடைத்த வாய்ப்பை கூட அதை எனக்கு தந்த அந்த பெருந்தன்மை கொண்ட மனம் கொண்ட என்னுடைய சதாசிவம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய அன்பு உள்ளிட்ட இளைஞர்களுக்கும் இருந்து கேட்ட உங்களுக்கும் நன்றி 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 என்று தெரிவித்து மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், ஜெயஹிந்த்.